கர்த்தராகிய உமக்கு சகலம் கீழ்த்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கும் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சுவிசேஷ சபைக்கு இனிவரும் உலகம் என்றும் வார்த்தையினாலே அறிவிக்கப்பட்டது. இனி வரும் உலகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். வார்த்தையினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் தேவ தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. புதிய உலகமாகிய சுவிசேஷத்தின் உலகம் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்துவில் கரங்களில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே பூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். இவ்வளவு பெரிதான பொறுப்பை சுமப்பதற்கு தேவ தூதர்களால் பலமில்லை. முழு உலகத்தையும் ஆளுகை செய்வதற்கு தேவ தூதர்கள் பலவீனமானவர்களாகவே இருக்கிறார்கள். பலவீனமானவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவரே ஆசீர்வாதமாயும் இருக்கிறார். இந்த சந்ததியை தெளிவுபடுத்துவதற்கு நிருபத்தின் ஆசிரியர் சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் 4, 5, 6 சொல்கிறார், மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் என் மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிக்கக்கூடிய நபர்களாக சகலம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென்.